நானும் நீயும் கலரு கம்மி, குழந்தை மட்டும் பப்பாளி பழ கடர்ல பிறக்குமா என தந்தைக்கு நெருடலாக இருக்க, தாயோ குழந்தையை தரையில் தூக்கி போட்டு அடித்து ஆத்திரத்தை வெளிப்படுத்த, இரக்கமற்ற இந்த தம்பதிக்கு பெற்ற பிள்ளையை கொல்ல எப்படித்தான் மனம் வந்ததோ? சிவகங்கை மாவட்டம் நாட்டாக்குடி கிராமத்தைச் சேர்ந்த சந்திரசேகரன் கோவையில் உள்ள பேக்கரி ஒன்றில் வேலை பார்த்தபோது மஞ்சுளா என்ற பெண்ணோடு காதல் மலர்ந்திருக்கிறது. காதல் அடுத்த கட்டத்திற்கு சென்று மஞ்சுளா கர்ப்பமாக இருவரும் திருமணம் செய்து கொண்டு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. பிறந்த குழந்தை செக்கச்செவேல் என இருந்ததால் சந்திரசேகருக்கு ஒருவித உறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அது எப்படி, நாம் இருவரும் கருப்பாக இருக்கும்போது பிள்ளை மட்டும் 4 மாதங்களாகியும் நம் குடும்ப நிறத்திற்கு வரவில்லையே என மஞ்சுளாவிடம் பட்டும் படாமல் கேட்டிருக்கிறார். அப்படியானால் சந்தேகப்படுறீங்களா என ஆக்ஷனை போட்ட மஞ்சுளா ஆத்திரத்தில் குழந்தையை தூக்கி தரையில் ஒரே போடு போட்டிருக்கிறார். குழந்தை அலறி துடிக்க கூடவே சேர்ந்து தகப்பனும் தன் பங்கிற்கு குழந்தையை தரையில் விட்டு வீசி உள்ளார். தாயும் தகப்பனும் மாறி மாறி மனித மிருகங்களாக மாற கட்டை பையில் குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியில் சென்றிருக்கிறார் மஞ்சுளா. செல்லும் வழியிலேயே குழந்தை உயிரிழக்க கணவருக்கு போன் செய்து தகவல் கொடுத்த மஞ்சுளா கட்டை பையோடு குழந்தையை சாலையிலேயே போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தார். இதன் பின்னர் விறுவிறுவென ஓடி வந்த சந்திரசேகரனும் அவருடைய தாயும் இறந்து கிடந்த குழந்தையை ஆள் அரவமற்ற இடத்தில் குழி தோண்டி புதைத்தனர். அந்த ஆள் அரவமற்ற இடத்தில் இருந்த ஒருவர் போலீசுக்கு தகவல் கொடுக்க சந்திரசேகரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. மஞ்சுளா தென்காசியைச் சேர்ந்த வேறொரு ஆணோடு பழகி வந்ததாகவும், குழந்தையை கொன்று சாலையிலேயே போட்டுவிட்டு அந்த ஆணுடன் தென்காசிக்கு பறந்து விட்டதாகவும் கூறினார் சந்திரசேகர். இதனையடுத்து தென்காசிக்கு சென்று மஞ்சுளாவை கைது செய்தால் அதைவிட அதிர வைக்கும் தகவல்கள் எல்லாம் வெளியானது. ஷாலினி என்ற இயற்பெயர் கொண்ட மஞ்சுளாவிற்கு நாகர்கோவிலைச் சேர்ந்த ஜெபில் ஜோஸ் என்பவரோடு ஏற்கனவே திருமணமாகி 6 வயதில் ஒரு மகன் உள்ளான். அதன் பிறகு முதல் கணவருக்கு டாட்டா காட்டிவிட்டு கோவையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் துப்புரவு பணியாளராக பணியாற்றிய மஞ்சுளா தன்னை நர்ஸ் என சந்திரசேகரிடம் நாடகமாடி உள்ளார். மஞ்சுளா தான் பொய்யில் கோல்ட் மெடல் என்றால், சந்திரசேகரன் பேக்கரி ஒன்றில் அப்பரண்டிஸாக இருந்து கொண்டு ஓனர் என பைட்டாக ஒரு ஆக்டிங்கை போட இருவருக்கும் அடுத்து நடைபெற்றது டும் டும் தான். சந்திரசேகரோடு திருமணம் நடைபெற்ற பிறகு தென்காசிக்காரரோடு மஞ்சுளாவிற்கு 3வது காதல் முளைத்திருக்கிறது. அந்த காதல் விவகாரமும் சந்திரசேகரனுக்கு தெரிய அதற்கு ஏற்றாற்போல பிள்ளையும் சிவப்பு நிறத்தில் பிறக்க, குழந்தை தென்காசிக்காரனுக்கு பிறந்ததுதான் என சந்திரசேகரன் பிரச்சனையை கிளப்பியிருக்கிறார். அந்த சண்டையில்தான் குழந்தை கொல்லப்பட்டது தெரிய வந்தது. குழந்தை தென்காசிக்காரருக்கே பிறந்ததாக இருக்கட்டும், அதற்காக இரக்கமே இல்லாமல் அடித்து கொல்வது எந்த வகையில் நியாயம்? அந்த பச்சிளம் குழந்தை என்ன பாவம் செய்தது என கேள்வி எழுப்பும் பலரும் குழந்தை வரம் வேண்டி கோவில் கோவிலாக செல்லும் நல்ல தாய்மார்களுக்கு மத்தியில் இப்படியும் ஒரு தாயா என திட்டி தீர்த்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.